மனுஷங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சீக்கிரமாக குணமாகணும்னு வேண்டிக்க தான் அதிகமாக இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் அதுக்காக வரல, நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். மலை ஏற போகிற எல்லா வண்டியும் கீழே டோக்கன் வாங்கிட்டு தான் ஏறணும். நீங்கள் கீழே இருந்து மலை மேலே இருக்க கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. கோயில்ன்றது மக்கள் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகிற ஒரு இடமா இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க கோயிலெலாம் மக்கள் கூட்டம் கூடி அந்த பீஸ்ஃபுல்லே கெடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கோயிலில் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி. ஒருவேளை நாங்கள் வீக் டேஸ்ல போனனால இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. மேலே இருக்க முருகர் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே சைடில் ஒரு சித்தரும் வாழ்ந்துட்டு வந்திருக்காருன்னு. சில கோயிலில் இந்த மாதிரி கல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எதுக்காகன்னு கேட்டால் எல்லாரும் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சா சீக்கிரமாக வீடு கட்டிடலான்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த இடத்த அவங்கள அறியாமலே அவங்க சுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. நல்லா பீஸ்ஃபுல்லாக கோவிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஊட்டிக்கு கிளம்பியாச்சு.